அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். இரண்டு மேடைகளில் எது தமிழ்நாட்டுக்கு மேடை என்ற முதலமைச்சர் குறிப்பிட்டு ஒரு எக்ஸலத்தில் கருத்து பதிவிட்டிருக்கார். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய பேசியதற்கு கடுமையான எதிர்ப்பு பரவி வரக்கூடிய நிலையில தற்பொழுது முதலமைச்சரும் அது குறித்து பதிவிட்டிருக்கார். எங்கள் மேடைகளில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளையும் அவற்றால் பயனடைந்தவர்கள் குறித்தும் தரவுகளோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும், மறுபுறம் சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சியை தரும் விடிகளையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். அவர் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா திமுக மீது நடிகர் ரஜினிகாந்த் மிரட்டியதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதே போல சி வி சண்முகம் மேடையில போராட்டத்துல நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து பேசியிருந்த நிலையில இரு கருத்துக்களுக்கும் பதிலளிக்கும் வகையில முதலமைச்சர் அதை கண்டிக்கும் வகையில தற்பொழுது எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கார். நன்றி கோகுல், விவரங்களுக்கு.